இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல. ஒரே ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 10 ஆண்டுகளாக நான் தொடர்ந்து அடிவயிறு வலிக்க தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து பேசிய கருத்தை தான் தமிழ்நாட்டை தாண்டி ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா என்று தென்னிந்திய மாநிலங்களுக்கெல்லாம் சென்று நான் பேசிய கருத்தை இங்கே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டிலே எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து நாம் இங்கே பேசவில்லை, நரேந்திர மோடியை எதிர்த்து நாம் பேசுகிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக கூட்டணிக்கு எதிரணியிலே இருப்பது அதிமுக கூட்டணி தான். சிதம்பரம் தொகுதியிலே நம்ம எதிர்த்து போட்டியிடக்கூடிய முக்கியமான கட்சி அதிமுக தான். ஆனால் நாம் அகில இந்திய அளவிலே மோடியை எதிர்த்து இந்தியா கூட்டணியை உருவாக்கி இருக்கிறோம். அதில் 28 கட்சிகள் உள்ளன. அதிலே ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்டுகள் இடம்பெறுகிற அந்த மெகா கூட்டணியில், பெரிய கூட்டணியில், இந்தியா கூட்டணியில் நாமும் இருக்கிறோம். இந்த கூட்டணியை ஏன் உருவாக்கினோம்? தமிழ்நாட்டிலேயே அரசியல் செய்தால் போதும், ஏன் இந்திய அளவிலே செய்ய வேண்டிய தேவை? ஏனென்றால் ராகுல் காந்தி அவர்களுடைய முயற்சியில், தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் முயற்சியில் உருவாகி இருக்கிற இந்த கூட்டணியின் ஒரே நோக்கம் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதுதான். இதுதான் 100க்கு 100 உண்மை. 100க்கு 100 உண்மை. நீங்க ராகுல் காந்தி அவர்களின் பேச்சை கேட்டால் தெரியும். இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு மோடியால், பாரதிய ஜனதா கட்சியால், பாரதிய ஜனதா அரசாங்கத்தால் பெரிய ஆபத்து இருக்கிறது. அம்பேத்கர் எழுதிய சட்டத்தால் தான் இன்றைக்கு எஸ்சி, எஸ்டி மக்களும், எம்பிசி, பிசி மக்களும் இடஒதுக்கீடு பெற முடிகிறது. அந்த இடஒதுக்கீடு இருப்பதால் தான் ஓரளவுக்கு பிள்ளைகள் இன்றைக்கு ஆடு மாடு மேய்க்க போகாமல், தாண்டி வாராமல், கொத்தடிமை வேலை செய்யாமல், பள்ளிக்கூடம் போய் பல்கலைக்கழகம் வரையிலும் போய் படித்து சொந்த காலிலே நின்று சம்பாதித்து இன்றைக்கு தன்மானத்தோடு வாழ முடிகிறது. இந்த மாற்றம் நிகழ்வது கல்வியால் தான். ஆண்களும் சரி, பெண்களும் சரி, எஸ்சி சமூகமும் சரி, எஸ்டி சமூகமும் சரி, எம்பிசியாக இருந்தாலும், பிசியாக இருந்தாலும், இவர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்து வருவதற்கு, தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு கல்விதான் காரணம். அந்த கல்வியை தருவது எது என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம் தான். இந்த சட்டத்திற்கு எதிரான கட்சி தான் பிஜேபி. இதை யாருமே மறுக்க முடியாது. மோடியே நாடாளுமன்றத்திலே பேசும்போது எனக்கு இந்த இடஒதுக்கீட்டில் எல்லாம் நம்பிக்கை கிடையாது, இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார். அதுதான் அவருடைய நோக்கம். அவங்க ரேஷன் கடை இருக்கக்கூடாது, 100 நாள் வேலை இருக்கக்கூடாது, இந்த இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது. இதுவெல்லாம் பிஜேபியுடைய கொள்கை. அவங்க தான் இப்ப தாமரை சின்னம் போட்டு வந்து ஓட்டு கேட்கிறாங்க. அவங்களுக்கு 10 வருஷம் துணையா இருந்த கட்சி தான் ரெட்டை இலட்சணத்தோட வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கொண்டு வந்த எல்லா சட்டத்துக்கும் ஆதரவா இருந்த கட்சி தான் அதிமுக. இப்ப வெளியில வந்து நாங்க அவங்களோட இல்ல, எங்களுக்கு உங்க ஓட்டை போடுங்க அப்படின்னு அவங்க சொல்றது ஒரு நாடகம் தான், உண்மை இல்லை. அதிமுக ஜெயிச்சா மறுபடியும் அவங்க பிஜேபிக்கு மோடி தான் ஆதரவு தெரிவிப்பாங்க. ஆனா திமுக கூட்டணி ஜெயித்தால் மோடி ஆட்சியையே தூக்கி எறிய முடியும். டெல்லியில அந்த ஆட்சியே இருக்காது. இந்தியா கூட்டணி ஆட்சி தான் உருவாகும். அதற்கான சூழல் இந்தியா முழுக்க கனிந்து வருகிறது. ராகுல் காந்தியின் ஆதரவோடு, அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் ஆதரவோடு, நம்முடைய கூட்டணி கட்சிகளான கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக போன்ற கட்சிகளின் ஆதரவோடு பானை சின்னத்திலே போட்டியிடுகிறோம். இது உங்கள் சின்னம். பானையிலே போட்டு வைக்கும் எதுவாக இருந்தாலும் பாதுகாப்பாக இருக்கும். அது தானியமாக இருந்தாலும், அரிசியாக இருந்தாலும், பருப்பாக இருந்தாலும், எந்த பொருளை வைத்தாலும் பாதுகாப்பாக இருக்கும். குடிக்கிற நீராக இருந்தாலும் பாதுகாப்பாக இருக்கும். பானையில் போட்டு வைத்தால் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும் என்பதை போல வாக்குகளையும் பானையில் போட்டு வையுங்கள். இந்த நாடு பாதுகாப்பாக இருக்கும், மக்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள், ஜனநாயகம் பாதுகாப்பாக இருக்கும் என்பதை சொல்லி உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள். இரண்டாவது செய்தி, இது முதல் செய்தி, அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும், அதற்காக பானை சின்னத்திற்கு ஓட்டு போட வேண்டும். இரண்டாவது செய்தி, சிதம்பரத்திலும் விழுப்புரத்திலும் பானை சின்னம் வெற்றி பெற்றால் திமுகவுக்கு உதயசூரியன் சின்னம் சொந்தமாக இருப்பதை போல அடுத்த தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் சொந்தமாக சட்டமன்ற தேர்தலின் போது இப்படி காத்திருக்க வேண்டியதில்லை. ஆரம்பத்திலேயே நமக்கு சின்னம் கிடைத்துவிடும்.
ஆகவே இந்த முறை நீங்கள் ஒரு ஓட்டு கூட சிந்தாமல் பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் என்று கேட்டு இந்த அன்பான வரவேற்பிற்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.